ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான மினி விளாக் பார்க்கலாமா? எப்பவுமே காலையில் 11 மணிக்கு ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற பழக்கம். இன்றைக்கி வந்து காஃபி தான் எடுத்துக்கிட்டேன். சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தான் எடுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பச்சை மொச்சை இருந்துச்சு, அது கூட கத்திரிக்காய் கருவாடெல்லாம் போட்டு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு கருவாட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு பச்சை மொச்சையை உப்பு போட்டு தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுட்டேன். நல்ல ஒரு 1.5 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு 3 தக்காளி, கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டேன். இந்த கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்காக நம்மளோட பிராண்ட் அல்ஹக் பிராண்டுடைய நெத்திலி கருவாடு தான் எடுத்திருக்கேன். தலையெல்லாம் பிச்சுட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு வாஷ் பண்ணிட்டு குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட நிறைய வகையான கருவாடுகள் இருக்கு. உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கருவாட்டு குழம்புக்கு தேங்காய், சீரகம், 5-6 பல் பூண்டு எல்லாத்தையும் அரைச்சு வச்சாச்சு. மண் சட்டியில நல்ல நல்லெண்ணெய் ஊத்திட்டு சூடானதுக்கு அப்புறம் வெந்தயம் பொரிய விட்டுட்டு நல்ல 1.5 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், நல்ல 1 கைப்பிடி அளவு பூண்டு இது எல்லாத்தையும் வதக்கிட்டு சைட் பை சைடா ஒரு மிக்சி ஜார்ல தக்காளி, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இதையும் அரைச்சு வச்சுட்டு வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கு அப்புறம் கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சு வச்சிருக்கிற இந்த தக்காளி பேஸ்ட்டை பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்கிட்டு கூடவே தேங்காய் சேர்த்திட்டு தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துக்கிட்டேன். கடைசியா வேக வச்ச பயிறு, கருவாடு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சு நல்லா கொதிச்சா சூப்பரான வாசத்தோட கருவாட்டு குழம்பு ரெடி. சமைச்சிட்டு இருக்கும் போதே இந்த சிகப்பு கொய்யாவை கொண்டு வந்து கையில கொடுத்தாங்களா, அதனால உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு சாப்பிட்டு பார்த்தா சூப்பர் டேஸ்டா இருந்துச்சு. நல்லா கொதிச்சு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு கருவாட்டு குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான காம்பினேஷன் அப்பளம் தான். கூடவே வந்து அப்பளமும் பொரிச்சுட்டு நல்லா சுட சுட சோறு போட்டு கருவாடு, கத்திரிக்காய், பயிருன்னு எல்லாத்தையும் வச்சு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்டா இருக்கும். பழைய கருவாட்டு குழம்பு அதை விட அடிதூளா இருக்கும். தேங்க்யூ.